ஏழுமலையான் 12ஆம் பகுதி. ஒரு கட்டத்தில் நாக கன்னிகை குழந்தையை சுதர்மனிடம் ஒப்படைத்துவிட்டு தனது லோகத்திற்கு சென்று விட்டாள். குழந்தை தொண்டைமானை அழைத்து கொண்டு சுதர்மன் அரண்மனை வந்து சேர்ந்தான். சுதர்மனின் இறுதி காலம் வந்தது. தொண்டைமானை ஆகாசராஜனிடம் ஒப்படைத்து தன் உடன் பிறந்த தம்பியாக நடத்தும்படி கேட்டுக்கொண்டான். ஆகாசராஜனுக்கு முடிசூட்டப்பட்டது. பின்னர் ஆகாசராஜனுக்கு திருமணம் நடந்தது. தரணி தேவி என்ற மாதரசி அவனது இல்லத்தரசியானாள். நாட்டின் மகாராணி ஆனாள். அவள் மிகுந்த அன்புடையவள். நாட்டு மக்களை அவர்கள் தங்கள் குழந்தைகள் போல நடத்தினர். செங்கோல் ஆட்சி செய்தனர். மக்களை தங்கள் குழந்தைகள் போல பாவித்த அந்த நல்லவர்களது இல்லத்தில் மழலை குரல் ஒலிக்கவில்லை. ஆகாசராஜன் பெருமாளிடம் தனக்கு குழந்தை வரம் கேட்டு தினமும் பக்தி பூர்வமாக வணங்கி வந்தான். ஆகாசராஜனின் குலகுருவே சுகபிரம்ம முனிவர். சுகம் என்றால் கிளி. அந்த முனிவர் கிளி மூக்குடன் கூடிய முனிவர். வியாசமா முனிவரின் திருமகனார். அந்த மகா முனிவர் ஒரு நாள் அரண்மனைக்கு வந்தார். அவரை வரவேற்ற ஆகாசராஜன் தம்பதியர் தங்கள் மனக்குறையை அவரிடம் தெரிவித்தனர். சுகபிரம்ம முனிவர் அவர்களிடம், அன்பு செல்வங்களே, உங்கள் இல்லத்தில் மழலை செல்வம் தவழ்ந்து விளையாட நீங்கள் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்ய வேண்டும். முன்னொரு காலத்தில் ஜனக மகாராஜா குழந்தை இல்லாமல் இருந்த வேளையில் இந்த யாகத்தை செய்து சீதா தேவியை தனது திருமகளாக அடைந்தார். நீங்களும் அந்த யாகத்தை செய்தால் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரின் திருவருளால் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பது நிச்சயம் என்றார். மகான்களின் வாக்கு தவறுவதில்லை. அதிலும் தெய்வ முனிவரான சுகபிரம்ம முனிவர் ஒன்றை கூறி அது மாறுமா என்ன? அவர் என்ன சாதாரணமானவரா? தவ வலிமை மிக்கவர் அல்லவா? குலகுருவின் யோசனையை கட்டளையாக ஏற்ற ஆகாசராஜனும் தரணி தேவியும் யாக ஏற்பாடுகளை செய்தனர். யாகத்திற்குரிய நிலம் தேர்வு செய்யப்பட்டது. யாகம் செய்யும் இடத்தில் நிலத்தை சமப்படுத்துவதற்காக ஆகாசராஜன் தங்க கலப்பை கொண்டு உழுதான். சரியாக சென்று கொண்டிருந்த கலப்பை ஒரு இடத்தில் டங் என்ற சப்தத்துடன் நின்றது. ஏதோ ஒரு பொருள் நிலத்திற்குள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட ஆகாசராஜன் அந்த இடத்தை தோண்டும்படி உத்தரவிட்டான். ஏவலர்கள் அதை தோண்டி உள்ளிருந்து ஒரு பெட்டியை எடுத்தனர். ஆகாசராஜன் அதை திறந்து பார்த்தான். அந்த பெட்டியிலிருந்து பிரகாசம் கிளம்பியது. பெட்டியிலிருந்து மட்டுமல்ல, ஆகாசராஜன் தம்பதியரின் முகத்திலும் ஒளி வெள்ளம். மகிழ்ச்சியில் அவர்கள் பூரித்து போனார்கள். அந்த பெட்டிக்குள் 1000 இதழ் கொண்ட தாமரை மலர் இருந்தது. அதன் நடுவில் இருந்த ஒரு பெண் குழந்தை இவர்களை பார்த்து சிரித்தது. ஆஹா, பூமியிலிருந்து ஒரு பொக்கிஷத்தை யாகம் நடத்தும் முன்பே ஆண்டவன் தந்துவிட்டான் என்று அவர்கள் மனமகிழ்ந்து கூறினார்கள். சுகபிரம்ம முனிவர் மற்ற முனிவர்கள் எல்லோர் முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. தெய்வ பிறவியல்லவா இந்த பெண்மகள் என்று அவர்கள் குழந்தையை கொண்டாடி கொண்டிருந்த வேளையில் ஆகாசவாணி அசரீரி என்னும் ஆகாயத்திலிருந்து வரும் ஒலி ஒலித்தது. ஆகாசராஜா, நீ கொடுத்து வைத்தவன். உன் முன் ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக நீ இந்த பெண்ணை மகளாக பெற்றாய். இந்த குழந்தையால் உன் வம்சமே புகழ் பெறப் போகிறது என்று கூறி மறைந்தது. ஆகாசராஜன் மகிழ்வுடன் குழந்தையை கையில் எடுத்து உச்சி மோந்தான். 10 மாதம் சுமக்காமல் பெற்ற பிள்ளையாயினும் தெய்வ குழந்தையை வளர்க்கும் பாக்கியத்தை பெற்றேனே என தரணி தேவியும் ஆனந்தம் கொண்டாள். யாகம் ஆரம்பிக்கும் முன்பே குழந்தை பிறந்து விட்டாலும் கூட துவங்கிய யாகத்தை நிறுத்தக்கூடாது என அதையும் சிறப்பாக செய்து முடித்தனர். மன்னர் ஆகாசராஜன் சுகபிரம்ம முனிவரிடம், குருவே, எங்கள் செல்ல குழந்தைக்கு தாங்கள் தான் பெயர் சூட்டி அருள வேண்டும் என்றார். இந்த குழந்தை தாமரையிலிருந்து வந்தவள். தாமரையை பத்மம் என்பர். பத்மத்திலிருந்து தோன்றிய இவள் பத்மாவதி எனப்பட்டால் பொருத்தமாக இருக்கும் என்றார் சுகபிரம்ம முனிவர். அந்த கருத்தை சிறமேற்கொண்ட ஆகாசராஜன் அந்த பெயரையே குழந்தைக்கு சூட்டினார். இருப்பினும் யாகத்தின் பலனும் தரணி தேவிக்கு கிடைத்தது. சில காலம் சென்ற பின் அவள் கர்ப்பமானாள். ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவனுக்கு வசுதானன் என்று பெயரிட்டனர். பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் ஒரே நேரத்தில் கிடைக்க பிள்ளை இல்லாமல் இருந்த அந்த தம்பதிகள் ஆனந்தமாய் அவர்களை வளர்த்து வந்தனர். 15 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன.
செல்வ சீமாட்டியாக வளர்ந்தாள் பத்மாவதி. பிறகென்ன, லக்ஷ்மி புகுந்த இல்லத்திலே செல்வம் செழிக்கும் என்றால் லக்ஷ்மி பிறந்த இல்லத்தில் செல்வ வளத்திற்கு என்ன குறை இருக்கும்? அவள் பட்டிலும் படாடோபத்திலும் புரண்டாள். அவளுக்கு சுகப்பிரம முனிவரே குருவாக இருந்து சகல கலைகளையும் கற்றுத்தந்தார். 15 வயது பருவ மங்கை. அவளது அழகை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை, புனிதமான ஆன்மீக நாள். அன்று பூஜை மற்றும் வழிபாடுகளை முடித்த பிறகு அரண்மனையின் அந்த புறத்தில் தன் தோழிகளுடன் பத்மாவதி விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போது நாரத மாமுனிவர் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். 12ஆம் பகுதி நிறைவடைந்தது.